அழைத்து வருவா என்று வச்சேன். வந்து விட்டாரா? உன்னை ஏன் அழைத்து மாமா
அழைத்தார். அது காணும் என்று கேட்டேன். உன் தமையன்மார் என்ன உரைத்தார்? அத்திராவில சென்று துயிலத்திலே எங்களுக்கு உண்டான நாட்டை கைப்பற்றுவார் என்று உரைத்தார். கைப்பற்றுவார்கள் என்று சொன்னார். நான் என்ன கேட்டேன்? என்ன நாடு கேட்டு அவர் கொடுத்தாலாச்சு, கொடுக்க மறுத்தால் வேற என்ன கேட்பது கேட்டேன். கேட்டதற்கு உனது அண்ணா தர்மராஜா என்ன உரைத்தார்? எங்க அண்ணன் ஆமா, கொடுத்தால் அத்தா ராஜ்யம், 5 பட்டணம், 5 சிற்றூர், 5 வீடு, 5 அடி மண் அப்படி கேட்டு வாங்கிடுவா என்று உரைத்தார். அப்படி நான் கேட்க அவன் கொடுத்தாராச்சு, அதையும் அவன் கொடுக்கவில்லை என்றால் என்ன கேட்பது கேட்டேன். கேட்டதற்கு கடைசியாக போருக்கு கைத்தட்டி வா என்று உரைத்தார். சந்தைக்கு ஆமா, போர் என்றால் பாரத போர். பாரத போர் என்றால் பலவித மக்களை கொன்று குவித்தால் தானே பாரத போர் முடியும். ஆமா, அப்படி மக்கள் எல்லாம் இருந்த பிறகு மண்ணு நாட்டு செய்ய முடியுமா? முடியாது. அதனால் அந்த மக்கள் இறக்காமல் பாரத யுத்தம் நடவா வண்ணம் ஒரு சுருக்கமான தந்திர கேட்கத்தான் உண்மை அழைத்தேன். ஒரு சுருக்கமாக சொல்லுங்க. பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று புருஷோத்தமனாக அவதரித்து ஆண்டவருக்கு கௌரவருக்கு கழகத்தை ஏற்படுத்தி அந்த கௌரவர் குலத்தை கருவறுக்கல வேறோரு கருவறுக்க வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று கருவறுக்க வந்த நீங்க போனா அவன் நாடு கொடுக்க போனா உங்க மனசுல என்ன இருக்குது அதான் நடக்க போகுது. அப்படியா? இது என்ன கதை எனக்கு என்னமா தெரியும். இருந்தாலும் சாத்திரத்தில் வல்லவன் சகாதேவன் நீ. அதனால் பாரத யுத்தம் நடவாவண்ணும் ஒரு சுருக்கமான தந்திரத்தை உரைத்தாயானால் நான் சரியாக கேட்டுக்கொண்டு போவேன். ஐயா
அத்தனையும் அறிந்தவன் தான் நீ. உங்கள் எண்ணத்தை மாற்ற இந்த பூவுலகிலே யாராலும் முடியுமா? அப்படியா சொல்றான்? யாராலும் முடியாது. உன்னா முடியும் நினைக்கிறேன். குழந்தை மாமா எனக்கு என்ன மாமா தெரியும். நீ குழந்தையா இருந்தாலும் இந்த குருகுலத்தே நீ சாத்திரத்தில் வல்லவனாக பேரும் பெருமையும் புகழ பெற்று வாழ்ந்து வருகிறாய். நீ என்னை போல நான் அத்தனையும் அறிந்தாலும் தெரிந்தாலும் நீ சாத்திரத்தினால் நன்றாக ஞானத்தினால் கருத்து கணிப்பிலே அறிவாய். நான் சொல்கிறேன். சொல். சென்றால் எனக்கு என்ன, சொல்லாமல் போனால் எனக்கு என்ன, பாண்டவர் கொண்டாட பாரு நாடு வாங்கினால் எனக்கு என்ன, வராமல் போனால் எனக்கு என்ன, திரௌபதியின் கொண்டு அவள் முடிந்தால் எனக்கு என்ன, முடியாமல் போனால் எனக்கு என்ன. என்னை சோதிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமாம? என்னையா 5 தலை நாகம் போல உடல் 5ஆக உயிர் ஒன்றாக வாழ்ந்து வரக்கூடிய பஞ்சவர்கள் 5வர்கள் அதிலே ஒருவர் நீ இப்படி உரைத்தால் நியாயமாயுது? அதனால் நான் கேட்கும்படி பாரத யுத்தம் நடவாவண்ணும் ஒரு மாவட்டத்தை சொல்லிவிடியா? சரி மாமா. சொல்லியா? ஆண்டவனே உன்னை என்ன ஒரு ஜோதியா உரைக்கிறா சகாதேவன். நம்ம அதிகா கேட்டோம் இல்லையே? பாரத யுத்தம் நடவா பண்ணாலும் ஒரு சுருக்கமா தந்து கேட்டோம். அதை வச்சு ஜோதி இருந்தா ஆதியா எண்ணம் என்று முதல் எனக்கு தெரியும். சொல்லு. ஆதியில் மாமூலி
அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, எல்லாரும் தெரிஞ்ச கதை. என்ன அறிஞரே 6 பேர் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சு வந்தான், பிடித்து வந்தான். அறிந்தா என்ன, பிடித்தா என்னையா? அதெல்லாம் முடிஞ்சு போந்தா மாமா. அதெல்லாம் வேணாயா. ஆனால் வரக்கூடிய பாரத யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சுருக்கமா தந்துடும். நான் சொல்ல வேண்டியதை செய்தால் அப்படியா? நிறுத்திடலாம். அப்படியா? அதை யாராவது கேட்கறான்? இந்த அவனிய கண்ணனுக்கு நலவாக இருக்கணும்னா நான் சொல்லதை செய்தா அதான் நின்று சொல்றான். என்றால் அது வேகத்தை சொல்ல. நாட்டாசை பிடித்தவர் இருவர். யார் யாரு? தர்ம துரியர். தருமன் இருந்தால் துரிய நாட்டார காத்திருக்கின்றான். துரியர் இருந்தால் தருமன் நாட்டார காத்திருக்கின்றான். ஆகியால் இருவருக்கு காவிகாவன உடை கொடுத்து காட்டில் கோட்ட வேண்டும். அப்பாடி காட்டுக்கு அவர் இருவரை ஓட்டிவிட்டால் நாடு காலியா இருக்குதா? குலத்தால் தாழ்ந்தவனானாலும் யாரு? குணத்தால் உயர்ந்தவன் தான கர்ணன். கர்ணா? கர்ணனுக்கு மணிமகனம் சூட்ட வேண்டும். அப்படி கர்ணனுக்கு மணிமகனை சூட்டினால் அவருக்கு எதிராளி அர்ஜுனன் சும்மா இருக்க மாட்டானே. அர்ஜுனனை வெட்டி வீர சொர்க்க சேர்க்க வேண்டும் மாமா. அப்படி அர்ஜுனை கொன்று விட்டால் பீமன் ஒருவர் பீமனுக்கு வெறுமனுக்கு மாட்டாரு. என்ன அண்ணனாச்சே? பீமனுக்கு கைகாலங்களுக்கு விலங்கை பூட்டி அதெல்லாம் பதில சிறைசாலையில் அடைக்க வேண்டும். பாதாள சிறையில் அடைக்க வேண்டும். ஆமா, அதையெல்லாம் அது முடிச்சு. மட்டுமா? நாங்களே அந்த சபதத்தை மறந்திருந்தாலும் மறந்து இருந்தாலும் ஒரு வேலை எங்களுக்கு நினைவூட்டுகிறது ஒன்றே ஒன்று. அதாவது வெளியே சென்று வீடு திரும்பினால் சந்தோஷமா இருந்தா அந்த சபத்தை மறக்கலாம். மறந்துடலாம். மறுபடியும் அது ஞாபகப்படுத்தது. அது எது? திரௌபதியின் கூந்தல். அவள் விரித்த கூந்தலை பார்த்த உடனே பார்க்க பார்க்க நாங்கள் செய்த சபதம் தான் ஞாபகம் வருகிறது. அந்த செய்தவன் நினைக்கு வருகிறது. ஆகையால் அதனால் அவள் கூந்தலை வேறோடு கலையணுமாமா. வேறொரு காரியம்னா எப்படி? மொட்டை சகடு மோசம் ஒவ்வொன்றும் கலந்து இருக்கணும். நாவிதனை விடுத்து அரங்கம் மொட்டை அடிக்க வேண்டும் திரௌபதி கூந்தலை. ஆமா, இதையெல்லாம் முடித்த பிறகு எல்லாம் முடித்தால் பாட்டு யுத்தம் நிக்குமா? நிக்காதா? இத்தனை வேலைகளுக்கு நிகரான ஒரு விஷயம் இல்ல மாமா, நிக்காதியா? இதற்கெல்லாம் நிகரான ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? உங்களை பிடித்து மண்டல் இருக்க கட்டினால் கட்டிட்டால் சந்தேகம் கிடையாது மாமா. அப்படி கட்டக்கூடிய ஆள் யாரு? சந்தேகம் இல்லையோரே. ஆனா என்ன பிடித்து சண்டியா இல்லையாமா? அப்படி கட்டக்கூடிய ஆள் யார்? இந்த உலகத்தில் இல்ல மாமா, இந்த நாகலோக மண்டபத்திலே இருக்கிறார். உங்களை கட்டக்கூடிய நபர் இங்கே உங்க அருகாமையிலே இருக்கணும். இருக்கிறேன் நான் இருக்கிறேன் மாமா. நீ நான் கட்டுவேன். என்ன பிடித்து? உண்மையா? ஆமா, நிச்சயமா? சத்தியமா? சத்தியமாவா? உங்கள் பாதாரம் இந்த மேல் சத்தியமாக சொல்கிறேன், நான் கட்டுவேன். அடுத்தது என்ன விட்டு கட்டணும்னு சொல்லியா? கட்டுவோம் மாமா. நான் எப்படி பண்ண தெரியாது. எப்பேற்பட்டவர்? அப்பாடி ஒரு வேலை கட்டி விட்டால்
ஆனா யாரை பிடித்து கட்டு தெரியுமா? எங்க இருந்து தெரியாதா? யாரு? அந்த கல்லெல்லாம் சாப்பிட்டா கடைசியில கீழே என்ன இருக்கும்? வண்டி இருக்கும். அதான் நீ சொல்றது மட்டி கல்லு. ஆனா நான் சொல்றது என்ன தெரியுமா? மடிகள். தெரியுமா வழக்கம்? தாய் தந்தைக்கு சோறு வாழாதவன், அண்ணன் தம்பியோடு இணைஞ்சு வாழாதவன், மனைவி மக்களோடு கூடி வாழாதவன், பஞ்சாயத்தில் ஓர வஞ்சை பேசக்கூடியவன், கன்றுக்கு வாழாதவன், இடுவார் பிச்சை கெடுவார் கெடுப்பவன், அவனுக்கு பெயர் தான் மடிகள். நீ சொல்றது பொன்னாமங்கல கல்லு, மடிகள். நான் சொல்றது மடிகள். பக்கத்திலே பாலியில இருந்து போறாங்க அடிக்கடி. அப்படியா? அதான் ஞாபகம் சொல்றியா? உன்னை கண்டு வச்சுன்னு செடி கட்டியா இருக்கு ஒரு நாள். சரி, உன் என்ன போல இத்தனை மணி ஆதாக்கு பெயர் மடிகள். ஆனா நான் என் பெருமை என்ன? எங்கே இருக்கப்பட்டவன்? ஒரு நேரத்தில் குதித்து இரண்டு பாதத்தை தூக்கி கடகடகடவன நடனமாடக்கூடிய ஆள் நானு. அப்படிப்பட்ட ஆளை படுத்தி கட்டு சொல்ற சாதாரணமா? ஆனா இன்னும் என்ன சொல்றேன்? சாதாரணமா சொல்லிட்டேன். என்ன பிடித்து கட்டுதானே? ஆனா சொன்னது எப்படி இருக்குது? எப்படி? நான் அந்த பக்கம் போறேன்னா காட்டுமா? முடியாது, காட்டாது. தன்னுடைய களத்தை வைத்து தேய்த்தோமானால் சற்று ஒற்று காட்டும். ஆமா. சேம்பிலைக்கு தண்ணீருக்கு ஒற்று காட்டுமா? காட்டாது. அப்பொழுது தன்னுடைய களத்தை வைத்து தேய்த்தோமானால் ஒட்டு சற்று ஒற்று காட்டும். ஆமா. அதே போல விண்ணிலேயும் மண்ணிலேயும் எட்டு திக்கிலேயும் முன்னிலேயும் எண்ணிலேயும் யாருக்குமே ஒற்று இல்லாத ஆள் நானு. என்னை விட்டு கட்டுவதா சொல்லிட்டேன். ஆமா. சரி, ஆனா அதை பரிசிக்க போறேன். இப்போ நான் எப்படி மாமா? எப்படி பரிசோதிக்க போகிறேன்? எப்படி? இந்த நாகமாமணி மண்டபத்தில் 12,000 ஸ்தம்பங்கள் இருக்கின்றன. 12,000 ஸ்தம்பங்கள். இந்த 12,000 ஸ்தம்பத்துல 12,000 கிருஷ்ணாவதாரம் எடுக்க போறேன். அதிலே மூலாதார பொருள் எது என்று கண்டுபிடித்து பார்த்து கட்ட முடியுமா? முயற்சி செய்யறோம் மாமா. எடுக்கலாமா? உங்கள் அருள் இருந்தால் கண்டிப்பா கட்டுவோம் மாமா. எடுக்கலாமா? பார்க்கலாம்.
மாமா உங்களை பிடிச்சு கட்டட்டுமா? இல்ல மாமா, காலையில டிஃபன் சாப்பிட்டுதான் ஆகியா. சரி மாமா, பா பா. ஆனா பைபாஸ்க்கா போயிடாத, இந்த பக்கம் கூட்டு இந்த பார்க்கலாம். பக்கம் கூட்டு போகலாமா? மாமா ஓய் சகாதேவா, உங்களை பிடிச்சு கட்டட்டுமா? இன்னும் கட்டல? இல்ல ஓய், இன்னும் கட்டல? இல்ல மாமா. காலையில காவட்டி தான் லாகினி. கோபத்துல கோபுரம் வந்து போயிருமா? அந்த கோபத்தை கட்டும் போது நம்ம எனக்கு கட்டி விட்டு வச்சு பார்க்கலாம். பொட்டா உள்ள மூணையெல்லாம் அவுத்து போட்டுக்கிறது என்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஞானத்தினாலே எங்கெங்கு இருக்கின்றேனோ என்று தேடி பார்த்தாயோ? ஆனால் இப்போது என்னை ஆனால் இப்போது எப்படி கட்டுகிறாய் என்று நான் பார்க்கிறேன். கட்டு. அப்படியே
கேஸ்னா அதனால கொலை கேஸா உலகம் ஆகி போச்சு. ஆ அதனால எவ்வளவு ரேட்டு பேசுறீங்க? 2 லட்சமா 2 லட்சமா? ஆமா அதனால அதனால என்ன பண்ணலாம் 2,40,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துருங்க. 2,40,000 உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆமா, நீங்க எத்தனை பேர் வருவீங்க? நாங்க 5 பேர் வந்துக்கிறோம் 5 பேர் அந்த 10,000 ரூபாய் பக்கத்து வீடு போய் சேரணும். 10,000 5 பேர் எடுத்துக்கிறோம் ஆமா, அது 2,40,000 ரூபாய் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற போலீஸ் கொடுக்கணும், போலீஸ் அதிகாரி கொடுக்கணும், தலாரி கொடுக்கணும், தாசில்தார் கொடுக்கணும். இவங்களெல்லாம் கொடுத்து கேஸ் அப்படியே அமைக்கணும். அப்படியே அமுகிற ஆமா, அப்படியா ஆமா. எதுக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு அவரை போய் கூப்பிட்டு பாரு பகவானே, அவரை கூப்பிட்டியா அதை போட்டு கண்டிப்பா எனக்கு ஒரு 2,40,000 ரூபாய் இங்க இருக்குது. அப்படியா ஒண்ணு போயிட்டியா ஒண்ணு போச்சு. இன்னும் போய் தகவல் பாரு ஏன் சகோதரன் உங்களா? அவன் போட்டியா போய் பாரு நான் கேட்கறேன் பகவான் கட்ட முடியாது. ஆமா நீ கட்டு விடுங்க. கட்டிவேன் என்று சொன்னி கட்டியே இல்லையா? கட்டி விட்டு கட்டி விட்டியா? ஒரு பெரிய பக்தன். பெரிய பக்தன் அதனால ஆகையால் அதனால செலுத்துறோம். பிரார்த்தனை செய்யணுமா சரி என்ன பண்ண போய் பாருமா ராஜா, அடியில காது இல்லையா? பேசுவதற்கு பகவானே, யாருமே காது கேளுங்க. பிரார்த்தனை பார்த்தேன். கட்டினது உண்மைதான் என்று தெரிந்து கொண்டு நான் கட்டியதால் உங்கள் உடல் எப்படி இருக்கிறது எப்படி தெரியுமா? எப்படி மாமா கட்டை கட்டானது இறுக்கி கட்டிவிட்டாய். கொஞ்சம் கட்டி விடப்பா. விட முடியாது மாமா உன்னை நான் நீ கட்டிய விஷயத்தை என் மனதில் நினைத்து பார்த்தால் உன்னை மற்றவன் என்று நான் வச்சுக் கொண்டேன். அப்படியா கட்டுமா அதற்காக கட்டிவிடப்பா. விட முடியாது முடியாது? முடியாது Thank you.
அப்படி இருக்கிறாரு. என் மடலானது விரிந்து போகிறது, மார்பானது பிளந்து போகிறது. கொஞ்சம் விடுப்பா. விட முடியாது மாமா. நீங்களே வந்து அகப்பட்டுக் கொண்டீங்க. என்ன தப்பு கிடையாது மாமா. அப்படி விட்டாயானால் விட்டாயானால் உன்னுடைய பெருமையை எவ்வாறு பரவ செய்ய தெரியுமா? எங்கே? அப்படி கட்டை விட்டாயானால் நான் இந்த கிருஷ்ண தூது துரியன்வாது தலைவமான நகையிலே பெருமையோடு வாழ்ந்து வந்த தெய்வத்திரு கரிவரத ராஜர் ஏற்றி வைத்தார். குமாரசாமி வாத்தியார். குமாரசாமி. ஆனா கரிவரதர் சொல்லுவாங்க. அவர் உயிருள்ள பெயர் குமாரசாமி ஆசிரியர் ஏற்றி வைத்தார். அவர் உடனிருந்து இந்த பாடலை செங்காடு, அதாவது செய்யார் அடுத்த செங்காடு கிராமத்திலே மாசிலாமணி ஆசிரியர் இந்த பாடலை எழுதினார். அவர் ஆசிரியர் பெருமையை எப்படி நம்மை போல நாடகதாரியர் இந்த உலகமெங்கும் ஆடி பாடி ஆசிரியர் பெருமையை எப்படி பரவ செய்கிறாரோ, நீ என்னிடத்திலே இப்போது கட்டை விட்டாயானால் உன்னுடைய பெருமையை இந்த உலகமெங்கும் பரவ செய்வேன். கட்டை விடு ஐயா. கண்டிப்பா கொடுக்க மாட்டான். எங்க அண்ணன் என்னமா நிறைவேறும், உங்கள் என்ன தான் நிறைவேறும். ஓ, தெரிந்து கொண்டாயோ? நாடு தர மாட்டான். யுத்தம் என்பது ஏற்பட்டான். மகாபாரத போர் யுத்தம். அந்த யுத்தத்திலே எவ்வளோ சேனைகள் மாறலாம், எவ்வளோ உயிர் போகலாம், எவ்வளோ பணம் செலுத்தலாம்.
எனக்கு ஒரே ஒரு சத்தியம் மாமா. என்ன சத்தியம் பண்ணணும்? பஞ்ச பாண்டவர் எங்கள் ஐவருடைய சிறன் இந்த பூமியில விழாவண்ணம் காப்பேன் என்று சத்தியம் செய்தால் உங்களுக்கு எது நான் விடுவிக்கிறேன், நீங்க தூது போலாம். இல்ல இங்க ஏதோ மாதிரி சகாதேவா, உன்னுடைய தமையன்மார்கள் தன் தன் பலத்தை குறிப்பிட்டார். ஆனா நீர் மட்டும் தன்னுடைய நலத்தை குறிப்பிட்டு நடக்க போகின்ற பாரத யுத்தத்திலே எங்கள் ஐவ சிரமானது ஆராய பூமியிலே விழவிட்டாமல் பாதுகாத்து கொடுத்து சத்தியம் செய்தால் நான் கட்டு விடுன்னு சொல்லிட்டேன். என்னதான் அவங்க திருத்தி புத்தி அவங்களுக்கு தெரியல மாமா, என்னதான் தெரிஞ்சு சத்தியம் செய்தால் உங்களை இங்கிருந்து நான் விடுவிக்கிறேன். அத்தனை போக முடியும், இல்லை என்றால் தெரியாது. சரி, நீ கேட்டவாறு நடக்க போகின்ற பாரத யுத்தத்தில் நீங்க தம்பிமார் ஐவர் இருக்கின்ற அல்லவா? ஐவர் சிரமானது வாராக்கிய பூமியிலே விழவிட்டாமல் நான் பாதுகாக்கிறேன். இதுவே சத்தியம், சத்தியம், சத்தியம். அது ஒரு கிள்ள மாமா, உன்னை நம்ப முடியாது. சத்தியம் பண்ணியா? சத்தியில சக்கர போடுறது. சரி, இஷ்டமா சரி கிளிக்க. அப்படியா? இப்போ இதை விடுவிக்கிறேன். சரி, நீ கேட்டதை நான் வாக்கு கொடுத்தேன். அந்த வேலை முடிந்து சென்று வருகிறேன் மாமா. நான் தாழ மாட்டேன், கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என்ன வார்த்தை? என்ன நடந்து விட்டாயா? மாட்சிமை வெற்றாதே. நீ சொல்லாமல் தயவு செய்வாயே. இந்த நாகமாமணி மண்டபத்திலே நாம் இருவரும் தன்னந்தனியாக பேசியதும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதும் அதனால் என்னை உன் ஞான கழுத்தினால் பற்றியதும் யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும். ஏமாமா, ஏனென்றால் இந்த விண்ணையும் மண்ணையும் வளர்த்தவன் நான். அத்தனையும் அறிந்தவன், தெரிந்தவன், புரிந்தவன் நான். உன்னிலேயும் என்னிலேயும் துணியிலேயும் துரும்பிலே இருக்கப்பட்டவன் நான். இந்த வார்த்தை பலர் கேட்டால் செவியிலே வீழ்ந்தால் எனக்கு என்னையா பெருமை இருக்கிறது. இதுவும் நன்மைதான் மாமா. ஏனென்றால் நான் உங்களுக்கு கட்டந்த விஷயமும் நான் சத்தியம் வாங்கின விஷயமே எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா சண்டை செய்ய மாட்டாங்க. மாமா காப்பாத்து போதா இருப்பாங்க. இது உண்மைதான். நமக்குள்ள இருக்கட்டும். நான் பேசியது உன் தமிழ் தெரியக்கூடாது, மக்கள் தெரியக்கூடாது. முக்கியமா நீ எனக்கு கட்டு தெரியக்கூடாது. ஆமா நடக்க இருக்க 18-18 நாள் யுத்த முடிய வரையிலும் உங்களை பிடித்து கட்டியதும் நான் சத்தியம் வாங்கியதும் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இது உங்கள் மேல் சத்தியம் மாமா. இல்லையா? நானும் உண்மைதான் மாமா பேசுறேன். நான் போய் பேசுறேன். நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொண்டு சத்தியம் செய்தேன். ஆனா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டு வேறுக்கு சத்தியம் செய்தால் நான் ஏற்றுக்கொள்வேனா? ஆமா, நாங்கள் எல்லாம் தர்மண்ணாவின் வளர்ப்பு சத்தியத்தை மீற மாட்டோம். அது நன்கு அறிந்தவன் நான். ஆனா நீ கீழே பற்றமே கட்டிடுவோமா? நான் திரட்டவும் இல்லை, உருட்டவும் இல்லை, திருட்டவும் இல்லை. சரி கேளுமா? இல்லையா? சத்தியமா சொல்ல மாட்டோமா? இப்போது நீ எனக்கு போதும். மனமகிழ்ச்சி கொண்டேன். சென்று